இப்போ நாங்கள் போட்டிருக்கிற துண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போட்டிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், 15, 16, 17 இந்த 3 நாளுக்கு இந்த துண்டை எடுக்காதீங்க. காத்தால் வீட்டு விட்டு புறப்படும் போது துண்டோடு போடும். பஸ்ஸில் ஏறினா 20 பேர் ரவுண்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே திமுக மயமாக இருக்கும். என்னடாப்பா இப்படி வச்சுட்டான்னு இப்போவே எங்கே பார்த்தாலும் திமுக பஸ்ஸு பூரா ஏற பத்துதா, மார்க்கெட் பூரா பத்துன்னு தெரியணும். ஆகையினால இந்த துண்டை எடுக்காதீர்கள். இதை ஒரு 3 நாள் போட்டு பாருங்க. அப்படின்னா வைதிக மொழியில் சொல்லணும்னா லக்னம் மாறிடும். ஆமாம், ஆகையால அவசகாமல் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கி அமெரிக்காவில் மிகப்பெரிய சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிக்காகோ போயிருக்கார். அது ஒரு பெரிய நாடு. அது 7 மணி நேரம் போனோம். நாம் 8, 9 மணி நேரம் போனால் மெட்ராஸில் லண்டனுக்கு போயிடலாம். அது வேறு நாடு, வேறு நாடு. அமெரிக்கா ஒரே நாடு. ஒரு நாட்டில் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிக்காகோ போகிறதுக்கு 7 மணி நேரம். ஒரே நாட்டுக்குள்ளே 7 மணி நேரம். இன்னும் கொஞ்சம் போனால் 10 மணி நேரம் கூட இருக்கு. ஆக சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிக்காகோ வரையில் இன்றைக்கு தளபதியினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்த பிறகு நிச்சயம் உச்சரிக்கப்படும். அரசியலில் பல்வேறு பரிணாமங்கள் ஏற்பட இருக்கிறது. எனவேதான் வந்த பிறகு அரசியலில் 1000 விஸ்வரூபங்கள் எடுக்கும். சில விஸ்வரூபங்கள் மறைஞ்சும் போயிடும். அவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு கட்சி நடத்துகிறவன் தான் கட்சியுடைய தலைவனாக இருக்க முடியும். அதை தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.